மண்டே ஈவினிங் ரொம்ப நாள் ஆச்சுங்க மில்லட் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சு. சரி ஓகே இன்றைக்கி நைட் டின்னருக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் வாங்கிட்டு வந்து வச்சு ரொம்ப நாளாச்சுங்க. அதை பார்க்காமையே விட்டு கேரட்லாம் பாதி கெட்டே போயிடுச்சு. சரி ஓகே அதை இன்றைக்கி எல்லாமே கட் பண்ணி போட்டு எக் நூடுல்ஸாக செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நான் மில்லட் நூடுல்ஸ் செஞ்சதில்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி செஞ்சேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பட் உண்மையாலுமே அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே சொதப்பிடுச்சு. அது எப்படின்னா லைட்டாக தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போட்டு நூடுல்ஸ் எடுத்துருக்குமோ என்னமோ தெரியல. நான் நல்லா போட்டு கொதிக்க வச்சுட்டேன். அது எப்படி செய்கிறதுன்னு யாராவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். கொதிக்க வச்சதில் அது நல்லா கொல கொலன்னு ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு டேஸ்ட்டு சுத்தமாகவே பிடிக்கல. எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு அன்ஹெல்தி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஹெல்த்தியெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா எப்போவுமே பிடிக்காமல் போயிடும். இன்னுமே அது 2 பாக்கெட் இருக்குது. எங்கள் வீட்டையெல்லாம் அதை செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் ஆகணும்னு இருக்கிற கொஞ்சத்தையும் போட்டு செஞ்சுட்டேங்க. எப்படி நான் எப்போவுமே நூடுல்ஸ் செஞ்சால் கேரட் பீன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு கண்டிப்பாக எக் போடுவேன். எக் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் வர மாதிரி இருக்கும். இதுவே நார்மல் நூடுல்ஸ் போட்டிருந்தா உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. அதுக்கப்புறமா மாட்டுக்கு கொஞ்சம் புல் போட்டுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ மாட்டு சாலை போடுறதுக்கு வெல்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. அவரே போடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். சரி ஓகேன்னு வந்து அங்கே கொஞ்சம் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு நைட்டு டின்னர் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்தேன். எப்படி செஞ்சேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க.